நாமக்கல்லில் 11 மாத குழந்தையுடன் 3 வயது குழந்தை விளையாடிய போது தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன. தாயும் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தண்ணீர் தொட்டியில் விளையாடிய போது விழுந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, என்ன நடந்தது? ஆனந்தி, நாமக்கல் போதுப்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் ஆண்கள் கேட்டுள்ள அரசு கல்லூரியில் பணியாற்றுகிறார். இவரது மனைவி இந்துமதி. இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், 11 மாத நிதின் ஆதித்யா என்ற குழந்தையும் 3 வயதில் யாத்விக் ஆதி என்ற குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை ஒரு 11 மணி அளவில் 2 குழந்தைகள் வீட்டிற்கு முன்னே விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிலமட்ட நீர் தொட்டி அருகே திறந்த வெளி, அதாவது அந்த தண்ணீர் அளவு பார்ப்பதாக திறந்து வைத்துள்ளார். அப்பொழுது 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த போது 11 மாத குழந்தை நிதின் ஆதித்யா தவறி தண்ணீர் தொட்டியில் விழுந்ததாக தெரிகிறது. இதனை கண்ட அந்த 3 வயது குழந்தையும் தனது தம்பியை காப்பாற்ற உடனடியாக தண்ணீர் தொட்டியில் குதித்துள்ளார். இருந்த போதிலும் அவர்கள் அலாரம் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த அவர்களது தாய் இந்துமதியும் இந்த குழந்தைகளை காப்பாற்ற உடனடியாக தண்ணீர் தொட்டியில் குதித்திருக்கிறார். இதில் 10 அடி அளவிற்கு தண்ணீர் தொட்டி ஆழம் இருப்பால் தண்ணீர் தேங்கி இருப்பால் 3 பேரும் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கிறார்கள். அருகில் இருந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வந்து அந்த 3 வயது குழந்தையை முதலில் காப்பாற்ற முயன்று மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் தண்ணீர் தொட்டிகள், அவரது 11 மாத குழந்தையும் தாயும் தண்ணீர் தொட்டிக்குள் கிடப்பது தெரியாமல் அந்த குழந்தையை மட்டும் காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களை தேடிய போது அவர்களும் அந்த தண்ணீர் தொட்டியிலேயே மூழ்கி இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி துரைசாமி.